இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 பூரிக்கு வர்ற மாதிரி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி ரவை, வறுத்த ரவை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். ரவையும் மாவும் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். நிறையா தெளித்து விளைஞ்சிட்டோம்னா ரவை ஃபுல்லாமே கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா அழுத்தி கொஞ்சம் நல்லா டைட்டாகவே பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் பூரி எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். இந்தளவுக்கு பிணைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மாவு மூடி வச்சா காயாமல் இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு சேர்த்து நல்லா தடவி வச்சு லேசாக பிணைஞ்சி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிணைஞ்சால் நல்லா சாஃப்டாக வந்துடும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பெரிய வெங்காயம் 2, தக்காளி சின்ன தக்காளி 2 கட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய். இன்னும் அடுப்பில் வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரே ஒரு கல்பாசி, 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா புளிஞ்ச மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். குருமாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வெந்து வதங்கி வந்துடும். இன்றைக்கி குருமா கடல மாவு சேர்த்து தான் உருளைக்கிழங்கு மசாலா குருமா செய்கிறேன். அதுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அதுங்குள்ளேயும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மசாலான்னா மஞ்சத்தூள் தான் இதில் மெயினான மசாலா. மஞ்சத்தூள், கரம் மசாலா, இந்த 2 மசாலா மட்டும்தான். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளிக்கு போட்ட உப்பு உருளைக்கிழங்குல பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குருமா கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடல மாவு சேர்த்து செய்கிறனால கடல மாவு ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நல்லா கெட்டியாயிரும். அதனால் முதையே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஊற்றி கொதி வரங்குள்ளேயும் எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு குருமா. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கொதித்து பச்சை வாசனை போய் வரும்போது நல்லா சரியாக இருக்கும். அவ்வளோதான், இன்னும் கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த பக்கம் எண்ணெய் சூடாயிருச்சு. பூரி மாவை தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ரவை சேர்த்துருக்கறனால எண்ணெய் பிடிக்கவே செய்யாது. அப்பளங்கணக்க நல்லாயிருக்கும். நல்லா புஸ்ஸுன்னு பூரி நல்லா வந்துருந்துச்சு. அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் ரொம்ப டிம்மாக தெரியுது உங்களுக்கு. அவ்வளோதான், இருக்கிற மாவு ஃபுல்லாக தேய்ச்சி பூரி போட்டுட்டேன்.
இங்கே பாருங்கள், நல்லா அழகாக பூரி வந்துருச்சு. அவ்வளோதான், குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் அந்த மாதிரி ஊற்றி செய்கிறத விட இந்த கடல மாவு சேர்த்து செய்கிறது நல்லாயிருக்கும் ருசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.